வரவு செலவு திட்டம் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு என்று மோட்டார் சைக்கிள் செலுத்துனரை மோதி தப்பிச் சென்ற வாகனம். கோட்டாஞ்சேனை துப்பாக்கி சூடு, மேலும் 2 கைது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை குறித்து அர்ச்சனாவின் கருத்து. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை நடைபெறவுள்ளது. இந்த வாக்கெடுப்பு மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை கடந்த நவம்பர் 7ஆம் தேதி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதன்படி ஒதுக்கீடு சட்டமூலத்துடன் தொடர்புடைய வரவு செலவு திட்ட விவாதம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும். வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு அல்லது குலநிலையின் விவாதம் நாளை முதல் 17 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடத்தப்பட உள்ளது. வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து ஏனைய நாட்களில் வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறும் என்று பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்று நடைபெறவுள்ள வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்புக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க கூறுகையில், இந்த வரவு செலவு திட்டம் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்காததால் அதற்கு எதிராக வாக்களிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியும் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் கச்சந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். வரக்காப்புல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு கண்டி பிரதான வீதியில் 36வது மலைக்கோவில் அருகில் இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் ஒருவரை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு வாகனம் ஒன்று தப்பி சென்றுள்ளது. காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் வீதியில் விழுந்து கிடப்பதாக வரக்காப்புல போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய செயற்பட்ட போலீசார் காயமடைந்தவரை வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதும் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் 31 வயதுடைய கனிமுல பிரதேசத்தை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். இந்த வாகன விபத்து காரணமாக ஏற்பட்ட மரணம் என போலீசார் சந்தேகிப்பதுடன் விபத்தை ஏற்படுத்திய வாகனம் நிறுத்தாமல் தப்பி சென்றுள்ளது. சடலம் வரக்காப்புல வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வரக்காப்புல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கோட்டாஞ்சேனை பிரதேசத்தில் அண்மையில் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் ஆணொருவரும் பெண்ணொருவரும் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இந்த குற்றத்தை செய்ய துப்பாக்கிதாரி வந்த காரின் சாரதியாக இருந்தவர் என்றும் சந்தேக நபரான பெண் இந்த குற்றத்தை செய்ய சந்தேக நபர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் சந்தேக நபருக்கு 27 வயது எனவும் அவர் கொழும்பு 13 பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் நபரான பெண்ணுக்கு 32 வயது எனவும் அவர் மகரகம பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். தற்போது கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இவர்களை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 7ஆம் தேதி கோட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவின் 16ஆம் ஒழுங்கை பிரதேசத்தில் இந்த மனித கொலை நடைபெற்றது. விசாரணைகளின் போது கொல்லப்பட்டவர் குற்றக்கும்பல் உறுப்பினரான பூக்குடு கண்ணா என்ற பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் உதவியாளர் என்பது தெரிய வந்துள்ளது. நாட்டில் கண் சத்திர சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்ளும் மருத்துவமனையாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை திகழ்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்தார். கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய கொள்கை திட்டத்தினை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு வேலை பிரேரணையை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அந்த வகையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கண் மருத்துவ சிகிச்சை நிபுணர் முத்துசாமி மலரவன் தலைமையேற்று கண் தொடர்பான சத்திர சிகிச்சைகளை விரைவுபடுத்தி வருவதாகவும் குறித்த பிரேரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அர்ச்சனா ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். 2025ஆம் ஆண்டு உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு இலங்கை நீரிழிவு சம்மேளனம் நாளை சமூக நலன்புரி திட்டம் ஒன்றை செயற்படுத்த உள்ளது. அதன்படி நாளை காலை 6:30 மணிக்கு நீரிழிவு நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு நடைபவனி கொழும்பு பொது நூலக வளாகத்தில் இருந்து ஆரம்பமாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து காலை 7:30 மணியளவில் கொழும்பு மாநகர சபை மைதானத்தில் மருத்துவ முகாம் உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த அனைத்து செயல்பாடுகளும் இலவசமாக இடம்பெற உள்ளதாக இலங்கை நீரிழிவு சம்மேளனம் தெரிவித்துள்ளது.
பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தின் போது துணிச்சலாக மேற்கொண்ட முடிவுக்காக இலங்கை அரசு, இலங்கை கிரிக்கெட் அணி மற்றும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆகிய தரப்புகளுக்கு பாகிஸ்தானிய செனட் தமது நன்றியை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஒற்றுமை மற்றும் மீள்தன்மைக்கான இந்த நடவடிக்கையை பாராட்டி செனட் உறுப்பினர்கள் ஒருமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினர். இலங்கையின் இந்த முடிவு இரு நாடுகளுக்கும் இடையிலான நீடித்த நட்பையும் பாகிஸ்தானில் சர்வதேச கிரிக்கெட்டை வலுப்படுத்துவதற்கான அவர்களின் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது என்று குறித்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.